அதே மெம்பர் வந்தாச்சு. சூப்பர் பைக் டாக் வந்துட்டார். நாங்கள் என்றைக்கு டைமுக்கு கிளம்புறோமோ அன்னைக்கு தான் வைப்பாங்கடா செக்கு. என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? 1 2 3 4. நல்ல வேலை ஏதோ அவனுங்க எந்திரிச்சு போயிட்டானுங்க. நல்ல முறை. அடுத்து இங்கே ஒரு 3 பேர். 1 2 3. எல்லாம் ஃப்ளைட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த நாங்கள் சீக்கிரமாக கிளம்புனோம். அது கடவுளுக்கே பொறுக்காமல் ட்ரெயின் கிராஸ் ஆகிடுச்சு. கேட்ட திறந்துடுவாங்களா டக்குன்னு? நான் திறந்து விடனேன். அந்த வழியாக தானே பகுத்தணும். இந்த வழியாக எவனாச்சும் வருவானா? காத்திருப்போம். மண்ணில் உட்காருங்க. என்னடா இன்னும் இருக்கு? ஐயோ ஹாய் பாய். 4 பேர் இங்கே படுத்துக்கிறாங்க. ஓகே, இன்னும் யார் யார் வரணும்னா அஸ்வின் ஒன்று. ராஜன் யாரும் வந்துடாதீங்களா? ஹெல்மெட் மட்டும் போட்டுக்கிறேன். குறுக்க நிற்கிறானே ஸ்டைலா. Here we go, guys. அதனால் இதுக்கு மேலே நமக்கு தெரிஞ்ச ரோடு கிடையாது. பார்த்து பார்த்து தான் போகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டீம் அஸ்வின் RC 200. அம்மா எம்மா எம்மா. ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி போகிற ஜீப் 200 கணேஷ். அதுக்கு முன்னாடி ஜீப் 200 எழுதோ. அண்ட் அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதில் அவங்க 2 பேரோட ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அதனால் அவங்கள முன்னாடி விட்டுட்டு நம்ம 3rd பொசிஷன் பிடிச்சிக்கலாம். ஊருக்கு வந்தாங்க. நான் கூப்பிடல. ஏன்னா நானே இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கிறேன். நான் ஏன்டா உங்களை கூப்பிடணும்? அப்படி ஏன் கூப்பிடல? கூப்பிடணும். நானே இன்னொருத்தர் கூப்பிட்டு வந்துருக்கிறேன். என்னடா இது? அது சண்டையே போடுறாங்க. சும்மா கேட்டா பேட்டரி மட்டும் ஓபன் பண்ணிட்டு தண்ணியில போட்டு ஆல்ரெடி ஒண்ணு முடிச்சு போனவன அப்படிலாம் ஊற வச்சு எடுத்தாரு.
அது வரையும் தண்ணியில போல வெளியே தான் எடுத்துட்டோம். கை ஓடிக்கிறேன்டா எடுறான்னா நான் தான் எடுக்கிறேன். கணேஷ் ப்ரோ தான் உள்ளே 3 நிமிஷம் இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இவன் டைவ் எடுத்தான்டா, அப்படி உள்ள விட்டு எடுத்தேன். ஓடுது ரெட் லைட் லைட்டா சைடுல எரிஞ்சுது. அதான் வார்னிங் போல தெரியல. நீங்க இருந்தீங்க ஏதோ பேட்டரியில வாரீங்க போல அனுப்பிச்சிருந்தாரு. கணேஷ் சுத்தான் உள்ள போயிடுறேன். அது ரெக்கார்ட் சேவ் ஆகுது. ரொம்ப நேரமா அப்படியேதான் இருக்குது. ரெட் லைட் பண்ணி எரியுதா எட்டு உருவா உள்ள இருந்து தள்ளி ஏபிஎஸ் இருக்கு. நான் மெதுவா போயிட்டு இருக்கேன். அங்கதான் இருக்கு. பாக்கலையால தெரிஞ்சு என்னன்னு தெரியல. கூப்பிட்டு ஏறணும் ஒயிட் லைன்ல அட்டான் பிரேக் தீப்புரியா வந்தது. போய் பார்த்தேன் ஹைவேயோட சர்வீஸ் லைட் இருக்குல்ல, இந்த பாதி பைக்கு இந்த பாதி அவன் இப்படி படுத்துட்டு இப்படி படுத்துட்டு நான் கையெல்லாம் நீட்டிட்டேன். ஒரு மாதிரி ஹெல்மெட் ஏதாச்சும் ஹெல்மெட் ஹெல்மெட் தான் அது. அப்புறம் புதுசா இண்டிகேட்டர் போட்டான். அது மட்டும்தான் வண்டியில் உடஞ்சி. சரி அதை கிடைச்சிருச்சு. ரெக்கார்ட் பண்ணிருக்கியா? நான் ஓடிட்டு தான் இருக்குது. எனக்கு கேஸ்ட் போடலண்ணே. 220 என்ன ப்ரோ பண்ணாரு? வச்சிருக்காரா இன்னும்? இல்ல உங்களுக்கு ஞாபகம் இல்ல? மண்டலா போலன்னு வந்தேன் ஒரு 220ல போய். இருக்குடா செகண்ட் டவுன் சவுண்ட் வரும். அந்த ரெட் லைன் எடுத்துட்டு நீ வெளிச்சம் வந்துருச்சு. டைம் 5:52, so around 6 o'clock. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ரைட், இந்த ரைட் நீங்கள் எடுத்து வரணும். ஆக்சுவலாக நான் சன்ரைஸ்க்காக வீடியோ எடுத்துட்டேன் போதும் நினைக்கிறேன். ஆஹா ஃப்ரெஷ்ஷாக தக்காளி எடுத்துட்டு போகிறாங்க. ஸோ நல்லா இருக்கு. ஊர் ரோடு கொஞ்சம் பார்த்து போனோம். வேகமாக போனால் தோட்டிலேருந்து அடிப்பாங்க. இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. கொண்டு வைக்க வேண்டிய ரோட்டில் அந்த MT5 அந்த டாப்பில் இங்கே வரையும் மண்ணா இருக்கு. கோழி 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 கருப்பு கோழி கோழி சேவலாது. சாரி மை பேட். இந்த ரோட்டில் பெரிய பஸ் வரும் தெரியுமா? நான் போன தடவை வந்தப்போ எங்களை அடிச்சு தூக்கி இருப்பாங்க. ரஜான் வரமாவே உட்காருங்க ரஜான். உள்ள வரும்போது கொஞ்சம் வெல்கமிங்கா இருந்தானுங்க. போனாங்க பார்த்து வரணும். என்னடா பிஜிஎம்லாம் ஹெவியா இருக்கு. மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா இது வழியா தான் தண்ணி போகும் போல இருக்கு.
எதுவுமே இல்லையே. பேக்லாம் பத்திரமா வச்சுக்கணும் போலயே. பிச்சைக்கார பையன் 10 ரூபாய் வச்சிருக்கேன். ப்ரோ எல்லா ஜிப்பையும் செக் பண்ணுது ப்ரோ. வெள்ளக்கிறவங்க கூட ஏமாந்தவனா இருந்தான். லேப்டாப் வைக்கிற இடத்த விட்டுட்டான். இல்லை திறமையின் காரணம் என்ன சார்? இந்த மூலிகை தெரியா சார்? மைக் இந்த ஏறாடி ப்ரோ தூக்கி போயிடு ப்ரோ மைக் ப்ரோ கடி வாங்குடே என்னடா அப்படியே நிக்கிறா ப்ரோ எத்தனுமா ப்ரோ பத் ஆஹா இங்க எப்படி ப்ரோ கோயில் கட்டினாங்க? கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கெட்ச் போட்டு சுத்தி போட்டு வரும். நான் சண்டை போட்டேன் எனக்கு புலிகளே தான் பாக்குது வாய ஃபுல்லா அடிக்கிறீங்க அத்தரா பொறுக்கி போடா கம்முனாட்டி காய் டேய் ஏன்டா ஸ்டாண்டா தெரியாம ஸ்டாண்டா சாரி பங்கே சாப் போய் அடியாரா காகலா பிரம்ல நிறுத்தி வச்ச பாறை மாதிரி உட்கார்ந்து அப்படி இது சிரிக்கிற நீ